ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதிரி நம்ம சொன்னாங்க இன்றைக்கி ஒரு கதம்ப சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 4 கிலோ வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 முட்டளவு புளி, ஒரு 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ். இது கூடவே கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்க போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பருப்போட ஒரு துண்டு தேங்காயும் ஒன்றா போட்டு பல்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ சட்னி வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நம்ம இந்த மாதிரி. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு வரைக்கும் ஒரு காஞ்ச மிளகா இந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் இதை எடுத்து ஊற்றிட வேண்டியதான். நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.